கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறோம். எஸ்தர் 8வது அதிகாரம் 17வது வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்பதாக. உங்களுக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும்போது நம்மை குறித்து மற்றவர்கள் பயந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதர் மூலம் ஆவியானவர் பலத்த எழுப்புதலை ஸ்காட்லாந்து தேசத்தில் உண்டு பண்ணினார். அவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரமாவது தன்னுடைய தேசத்திற்காக ஜெபிப்பார். ஆண்டவரே, ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையென்றால் நான் சாகிறேன் என்று பாரத்தோடு ஜெபித்த ஜெபவீரன் தான் ஜான் நாக்ஸ். அவருடைய நாட்களில் ஸ்காட்லாந்து தேசத்தில் ராணியாக இருந்தவர் மேரி என்று அழைக்கப்படுபவர். ஒரு நாள் அந்த ராணி சொன்னார், ஐரோப்பாவில் கூடியிருந்த அனைத்து படைகளையும் விட ஜான் நாக்ஸின் ஜெபத்திற்கு நான் அதிகம் பயப்படுகிறேன் என்பதாக. ஒரு தேசத்தின் ராணியே ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதனுக்கு பயந்தார்கள். அகாஸ்வேரு அரசாண்ட காலத்தில் தேவனுக்கு பயந்திருந்த மனிதனும் தன் ஜனம் அழிக்கப்படக்கூடாது என்ற பாரம் நிறைந்த மனுஷன்தான் மொர்தெகாய். அவனின் பாரமும் எஸ்தரின் முயற்சியும் யூதர்களின் உபவாசமும் அகாஸ்வேரு ராஜா தன் செங்கோலை நீட்டி தயவை கட்டளையிடும்படி செய்தது. மாத்திரமல்ல, 127 நாடுகளைச் சேர்ந்தவர்களும் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்குள்ளும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. அதுபோல கர்த்தருக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாரப்படுகிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்களை குறித்ததான பயத்தை எதிரிகளின் உள்ளத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் வேலை ஸ்தலத்திலும் ஊழியங்களிலும் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஜனங்களை காட்டிலும் உங்களை பார்த்து பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதரைப் போல ஜெபத்தில் உறுதியாய் தடுத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களுக்கு ஆண்டவரே ஒரு பயத்தை நீர் உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்தது என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் ஒரு பயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.